என்னோட சைல்டு நிறைய ஜங்க் எடுத்துக்கிறாங்க, என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்காக தான் இந்த வீடியோ. நம்ம வந்து கண்டிப்பாக சைல்டை வந்து எஜுகேட் பண்ணணும். பட் அது கத்தி திட்டி அடித்து பண்ணுறது எஜுகேஷன் கிடையாது. ஓகேவா? அதை ஃபஸ்ட்டு நம்ம கான்ஷியஸ் பேரண்ட்ஸாக புரிஞ்சுக்கணும். ஏன்னா ட்ரெடிஷ்னல் பேரண்டிங் வந்து ஃபுல்லாக ஃபியர் பேஸ்ட். நான் ஆல்ரெடி நிறைய சொல்லியிருக்கேன். ஸோ கான்ஷியஸ் பேரண்டிங்கில் வந்து நம்ம வந்து சைல்டை எஜுகேட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து நம்ம எமோஷன்ஸை ரெகுலேட் பண்ணணும். ஏன்னா சைல்டு ஜங்க் ஃபுட்டை சாப்பிடும் போது என்ன ஆகும்னா நம்ம ரொம்ப பேனிக் ஆகும். ஏன்னா அந்த டைமில் வந்து நம்ம இன்னர் சைல்டு வந்து ரொம்ப டேண்ட்ரம் த்ரோ பண்ணும்போது நம்ம வந்து ஒரு ஹெல்ப்லெஸ் ஸ்டேட்டில் இருப்போம். நம்ம வந்து ஒரு பேனிக் ஸ்டேட்டுக்கு போயிடுவோம். ஒரு பவர்லெஸ்னஸ் இருக்கும், ஒரு அன்வர்தினஸ். இது வந்து நீங்கள் உங்களை நீங்களே அப்சர்வ் பண்ணும் போது அதெல்லாம் தெரிய வரும். ஸோ அந்த ஸ்டேட்டில் இருக்கும் போது நம்ம சைல்டை வந்து கரெக்ட் பண்ண போக மாட்டோம், கத்த போயிடுவோம். அங்கே டிஸ்கனெக்ஷன் ஆயிரும். அதுக்கு பதிலாக ஃபஸ்ட்டு நம்மளை எமோஷன்ஸை ரெகுலேட் பண்ணணும். நம்மளோட இன்னர் சைல்டை காம் பண்ணணும், சூத் பண்ணணும். அடுத்த ஸ்டெப் 3 தான் வந்து நம்ம சைல்டுக்கிட்ட ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணணும். கனெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கரெக்ட். இதுதாங்க நிறைய இடத்துல வந்து நம்ம ஒரே ஸ்டெப்ஸ் தான். பட் மெயினாக நம்ம எப்போ ரெகுலேட்டடாக நம்ம எமோஷன்ஸை மேனேஜ் பண்ண தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா நம்ம சைல்டை வந்து ஈஸியாக கனெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து எதனால் வந்து ஜங்க் ஃபுட் வந்து நாட் ஹெல்தி அப்படின்னு சொல்லி சைல்டை எஜுகேட் பண்ணி நம்ம ஹெல்தி பவுண்ட்ரி செட் பண்ணணும். இது சொல்கிறதுக்கு வேணால் ஈஸியாக இருக்கும். பட் எதுக்கு மதர்ஸ்க்கு வந்து ஒரு பேரண்ட்ஸுக்கு வந்து இது ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னா, நம்ம நிறைய டிஸ்ஃபங்க்ஷனல் பேட்டர்ன்ஸில் இருப்போம். நமக்கு நிறைய கோவம் வரும்போது நம்ம அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் போகும்போது அங்கே கனெக்ஷனே பண்ண முடியாது. கனெக்ட் பண்ணாமல் நம்ம வந்து கரெக்ட் பண்ணணும்னு நினைக்கும் போது நம்ம ட்ராமாவை அப்படியே கொண்டு போய் சைல்டுக்கிட்ட போடுறோம். ஸோ இதுக்கு தான் வந்து நிறைய கான்ஷியஸ் பேரண்டிங் படிக்கணும். என்னோட மாஸ்டர் கிளாஸ் வருது, அப்கமிங் மாஸ்டர் கிளாஸ். யூ கேன் ஜாயின், ஆஸ்க் கொஸ்டின்ஸ். நீங்கள் டிஎம் பண்ணிங்கன்னா ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இந்த ஸ்டெப்ஸை தயவுசெய்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வி ஹாவ் டு ரெகுலேட் அவர் எமோஷன்ஸ். நம்ம இன்னர் சைல்டு எப்போல்லாம் பேனிக் ஆகுதுன்னு பார்த்து ஃபஸ்ட்டு சூத் பண்ணணும். ஸோ நம்ம எமோஷனல் ரெகுலேட்டடாக மைண்ட்ஃபுல்லாக இருக்கும் போது கனெக்ட் பண்ணணும் சைல்டு கூட கனெக்ட் பண்ணிட்டோன்னா நம்ம கரெக்ட் பண்ணலாம். அப்போ வந்து சைல்டு நம்ம சொல்கிறத லிசன் பண்ணுவாங்க. நம்ம எதுனாலும் சொல்லி புரிய வைக்கலாம். பட் அதுக்கு கனெக்ஷன் ரொம்ப முக்கியம். தேங்க்யூ.